வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிடபிள்யூசி சீசன் 7ல் இன்றைக்கி போயிட்டுருக்க அந்த இஷ்யூ அப்படிங்கிறது சமூக வலைதளங்களில் பேசுபொருளாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிடபிள்யூசி ஆரம்பத்திலேருந்தே பெரிய ரசிகர்கள் பட்டாளத்தை கொண்ட ஒரு பெரிய டாப் ரியாலிட்டி ஷோவாக இருக்குது. அந்த வகையில் அந்த ஷோவுக்கு இன்றைக்கி ஏற்பட்டிருக்க சிக்கல் அப்படிங்கிறது விமன் அப்யூசிவாக பேசியிருக்காங்க, கொஞ்சம் தப்பாக மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இன்றைக்கி லீக் ஆகி பெரிய சர்ச்சைகளை ஏற்படுத்திக்கிட்டு வருது. அந்த வகையில் தப்பு பண்ண திவாகர கானா வினோத், புகழ், மாகாபா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து டீமாக தாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புகழ் மற்றும் மாகாபாவோட அசிஸ்டன்ட் வந்து இரும்பு ராடால் தன்னை அடித்ததா திவாகர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தனக்கு த்ரெட்டன்ஸ் வரதாகவும் கொலை மிரட்டல் வரதாகவும் நிறைய அன்னோன் நம்பர்ஸ்லேருந்து ஃபோன் கால் வந்து மிட் நைட்டில் வந்து நிறைய டார்ச்சர் பண்ணுறாங்க. நீங்கள் எவ்வளோ பண்ணனாலும் நீங்கள் மன்னிப்பு கேட்காம நான் இந்த கேஸை வாபஸ் வாங்க மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்தில் திவாகர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். அந்த வகையில் இப்போ நிறைய யூடியூப் சேனல்ஸுக்கு மறுபடியும் இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கிற திவாகர் வந்து அங்கே நடந்துட்டுருக்கிற இஷ்யூவை சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் ரொம்ப சைலண்ட்டாக இருந்த நிஷா என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அவர் மிஸ்பிஹேவ் பண்ண பொண்ணு நான் தான், என்கிட்ட தான் வந்து ரொம்ப வல்கரான பேச்செல்லாம் பேசினார். அதனால தான் புகழ், மாகாப்பா எல்லாருமே சண்டைக்கு வந்தாங்க. அவங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க தான் வந்தாங்க. ஆனால் எல்லாருமே திவாகரை கன்வின்ஸ் பண்ண தான் ட்ரை பண்ணாங்களே தவிர யாருமே அவரை தாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை. பட் அவர் தான் சுனிதாவை கிட்டத்தட்ட நகத்தில் கீறி என்னை வந்து ஷோல்டரில் ஹர்ட் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கலவரம் ஆயிடுச்சு. இந்த விஷயத்துக்கு ரியாக்ட் பண்ணி பேசியிருக்கிற பாபா பாஸ்கர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாபா பாஸ்கர் வந்து சீசன் 2ல் ஒன் ஆஃப் த ஒரு சூப்பர்பான கண்டஸ்டன்ட் அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் இன்றைக்கி அவருக்கு வந்து சிடபிள்யூசி மூலமாக அந்த ஃபேம் கிடச்சி இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் இன்னும் பெரிய டாப்புக்கு போயிட்டார். அந்த வகையில் அவர் வந்து புகழோட ரொம்ப ஒரு நல்ல நண்பராக இருக்கார். அந்த வகையில் புகழ் மேலே இன்றைக்கி வச்சிருக்கிற அலிகேஷனுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேட்டப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து சிடபிள்யூசியோட ஒரு பெரிய ஃபேன். நான் வந்து சீசன் மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் வந்து 6 சீசனுமே நான் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறேன். அந்த வகையில் புகழும் சரி பாலாவும் சரி என்னுடைய ரொம்ப ஒரு க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸ்னே சொல்லலாம். அதாவது என்னுடைய புள்ள அப்படிங்கிற அளவுக்கு அவனை சொல்லலாம். பாலாவாக இருக்கட்டும் புகழாக இருக்கட்டும் இன்றைக்கி 2 பேரும் வேறு வேறு டெஸ்டினேஷன்ஸை சூஸ் பண்ணிட்டு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் புகழோட அந்த விமர்சனங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் வந்து நிறைய தடவை அவன் என்கிட்ட சொல்லியிருக்கான், மாஸ்டர் எனக்கு வந்து ஒரு நல்ல கார் வாங்கணும் மாஸ்டர், அது மட்டும் இல்லாமல் எனக்கு நல்ல வீடு வாங்கணும், எனக்கு அம்மாவுக்கு இதை செய்யணும் அது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை சொல்லுவான். அவன் சொல்லும்போது அவன்கிட்ட இருக்கிற அந்த உழைப்பையும் அந்த கடினமான அந்த விஷயங்களையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சின்ன வயசில் இந்த இண்டஸ்ட்ரியில் எப்படியாவது ஒரு நல்ல இடத்துக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கும் போது நான் எப்படி இருந்தனோ அதே மாதிரி புகழ் இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து யாரோ ஒரு தேர்ட் பர்சன், திவாகர் வந்து அவ்வளோவா மீடியாவில் யாருக்குமே தெரியாது, ஆனால் புகழ் வந்து உங்கள் கூடயே ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறான். அப்படிங்கிற பட்சத்தில் புகழ் சரி மற்றவங்க மேலே சரி வச்சிருக்கிற அலிகேஷனை உங்களால் எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியுது? எனக்கு வந்து மீடியா மேலே தான் கோவமாக வருது. மீடியா இந்த ஒரு இஷ்யூவை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு இந்த விஷயம் அவர்கிட்ட போய் நீங்கள் குடிச்சிட்டு தான் நீங்கள் ஷோ பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறதே ஒரு பெரிய தப்பு. அவர் என்னங்க பெரிய ஒரு ஞானியா? அவர் சொன்னால் நீங்கள் அது எல்லாமே சரி அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தப்பட்ட ஆள்கிட்ட போய் கேட்டுருவீங்களா? அப்படின்னு தான் உங்களுக்கு மேலே எனக்கு கோவம் வருது. வாட் எவராக இருக்கட்டும், அந்த சிடபிள்யூசி அப்படிங்கிறது ஒரு சூப்பர்பான குக்கிங் ரியாலிட்டி ஷோ. அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஒரு ஃபன்ஃபில்டு மொமெண்ட்ஸ் வந்து அங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக புகழோட அந்த கவுண்டர்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கூடிய சீக்கிரம் சார்ட் அவுட் பண்ணி மறுபடியும் சிடபிள்யூசிவை இந்த டாக்ஸிசிட்டிலாம் ரிமூவ் பண்ணி பழைய மாதிரி கொண்டுட்டு வந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கு கண்டிப்பாக வந்து சேனல் தரப்பில் ஏதாவது ஒரு சீரியஸான நடவடிக்கை எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் பாபா பாஸ்கர் வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது, புகழுக்கும் வேறு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா எல்லாரை விட நான் ஃபஸ்ட் ஆளாக நிற்பேன். ஏன்னா அவன் அந்த அளவுக்கு ஒரு டிசர்விங்கான பர்சன் இந்த இடத்துக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் எமோஷ்னலாக சொல்லியிருந்தாரு.